காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து வந்தாடு. காலமே தேவனை தேடு. அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தர் என்கிற நாமத்தையுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துள்ள வேத வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் முதல் பகுதி. தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஈவுகளை தருகிற தேவன். வேதம் சொல்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்திரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இதை உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவன். யாக்கோபு 1:17 வேதத்தில் நான் பார்க்கின்ற போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதானிடத்தில் இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஈவுகளை நமக்கு தருகிற தேவனாய், நல்ல தகப்பனாய் அவர் நமக்கு காணப்படுகின்றார். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரை சுற்றி திரிந்தார் சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் அப்படிப்பட்டது. அவர் எந்த மனிதருக்கும் தீமை செய்கிற தேவன் அல்ல, எல்லாருடைய வாழ்விலும் நன்மை செய்கிற தேவன், நல்ல ஈவுகளை தருகிற ஒரு தேவன் என்று சொல்லி பார்க்கின்றோம். வேதத்தில் நான் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு அழகான உவமையை நான் பார்க்க முடிகின்றது. பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா அப்படி கொடுப்பது அதிக நிச்சயமல்லவான்னு சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தர் நன்மை செய்கிற தேவன் என்பதை நாம் நம்முடைய விசுவாசத்தோடு கூட அதை எதிர்பார்க்கிற போது, அறிக்கை செய்கிற போது, கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவர்களை நமக்கு தருகிற தேவன் அவர் காணப்படுகின்றார். இந்த ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் லேயாளுடைய வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகின்றது. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். லேயாளுடைய அனுபவத்தை நான் பார்க்கின்ற போது, அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள், ஒரு கூச்ச பார்வை, அந்த லேயாளை தான் கர்த்தர் அவளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். லேயாளுடைய வாழ்க்கையின் அனுபவம், தேவனின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் என்கிற ஒரு அனுபவம். அதே போல் குழந்தைகளை கற்றுக் கொடுக்கிற போது கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் லேயாளுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரின் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லி நாம் அறிகிற போது, ஆண்டவரை நாம் துதிக்கிற போது, நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஈவுகளை நமக்கு தருகிற ஒரு தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவனாய் கர்த்தர் பெரியவராய் காணப்படுகின்றார். அதே போல தாவீதினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற போதும், தாவீது கரவல் ஆடுகளுக்கு பின்னாக சுற்றி திரிந்த தாவீது, வனாந்திரத்தில் ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த தாவீதை தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. அந்த தாவீது எல்லாராலும் மறந்த சூழல், ஆனாலும் தேவனாய் கர்த்தர் தாவீது ஒரு நாளும் மறக்கவில்லை. தாவீதை கர்த்தர் நினைத்திரளினார். தாவீதை அந்த இடத்துல தக்க சமயத்தில் கொண்டு வந்து தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். காரணம், தாவீதினுடைய அனுபவமும் கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிற அனுபவம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவம், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற அனுபவம் தாவீதுடைய அனுபவமாய் காணப்பட்டது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்கிற ஒரு அனுபவத்தை தாவீது பெற்றிருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிற போது, நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம உயர்த்துகிற தேவன் அவர் காணப்படுகின்றார். நல்ல ஈவுகள் நமக்கு தந்து நம்ம உயர்த்துகிற தேவன் அவர் காணப்படுகின்றார். இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கொடியில் நாம் பார்க்கின்ற போது ஒரு நட்சத்திரம் காணப்படுகின்றது. அந்த நட்சத்திரத்துக்கு அந்த ஜனங்கள் சொல்கிற ஒரு காரியம், இது தாவீது நட்சத்திரம், த ஸ்டார் ஆஃப் டேவிட். கர்த்தர் தாவீதுக்கு நல்ல ஈவை கொடுத்து அவனை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல ஈவுகளை நமக்கு தருகிற தேவன். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் முதலாவது அற்புதத்தை நான் பார்க்கின்ற போது, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதிசயத்தை கர்த்தர் செய்தார், ஒரு அற்புதத்தை செய்தார், தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். ஒருவேளை அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை நாம் கொடுப்போம், ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீர் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ருசியுள்ளதாய் காணப்பட்டது. ஒரு நம்முடைய வாழ்க்கையிலையும் முந்தின வாழ்க்கை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை, நம்முடைய முந்தின ஒரு இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் பின்னாட்களில் நன்மையாக அது காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுது
அந்த ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிற போது இயேசுவும் இயேசுடைய சீஷரும் அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள், அந்த கல்யாண வீட்டிற்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் முதலாவது நம்ம அழைக்கின்ற போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். எந்த காரியமாக இருக்கலாம், நம்முடைய வேலை காரியமாக இருக்கலாம், நம்முடைய பிரயாணமாக இருக்கலாம், எந்த காரியமானாலும் ஆண்டவரை நாம் முதலாவது நம்ம அழைக்கின்ற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கிற தேவன். யோபுடைய அனுபவத்தில் நான் பார்க்க முடிகின்றது. கர்த்தர் யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் 2 தனியாக கற்றுக் கொடுத்தார். நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுத்தார். எப்பொழுது யோபுடைய அனுபவத்தை நான் பார்க்கின்ற போது என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறான்னு சொல்லி ஒரு அனுபவம். எப்பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவர் சதாகாலம் ஜீவிக்கிற தேவன். அவர் நம்முடைய சூழ்நிலைகளெல்லாம் மாற்றுகிற தேவன். காலங்களை சமையலை மாற்றுகிற தேவன். நம்முடைய காலங்களை அவருடைய கரத்தில் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அந்த ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போம். உள்ள ஜனங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கின்ற போது ஆண்டோடைய போதகத்தை கேட்கும்படியே வந்த ஜனங்கள், அந்த வனாந்திரத்தில் 3 நாள் ஆண்டோட பாதத்தில் அமர்ந்த ஜனங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து வாழ்க்கை அற்புதத்தை செய்தார். 5 அப்பத்தை 2 மீனையும் ஆண்டு 5000 புருஷர்கள் திருப்தியாக சாப்பிட, ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர 5000 புருஷர்கள் திருப்தியாக சாப்பிட, மீதான துணிக்கைகளை 12 குடைநீரை எடுக்க ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல ஆண்டவர் செய்தார். நல்ல ஈவுகளை அந்த வனாந்திரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். இன்றைக்கு அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நன்மையானவர்களை செய்வதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆகவே அந்த ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலையில், இந்த காரியத்தில் எனக்கு நல்ல ஈவுகளை நீங்கள் தாங்க என்று சொல்லி ஜெபிக்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். யாவரும் ஒரு நிமிட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் நன்மை செய்கிற தேவன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிற கர்த்தர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அடிச்சு வேதத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய அன்பையும் பரிதாபத்தையும் விளங்க பண்ணுற தேவன். உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணுற தேவன். எங்கள் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வேலையில், என்னோடய தொழிலில், என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில், பிரயாணத்தில், அல்லது என்னோடய சரீர காரியத்தில், என் பொருளாதார காரியத்தில் நீங்கள் எனக்கு நல்ல ஈவுகளை தாங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்மையான ஈவுகளை நீங்கள் தருகிற தேவனப்பா. நீங்கள் ஒருவரே நன்மைகளை செய்கிற தேவன். எங்கள் ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருபைகளை தொடரட்டும். நீங்கள் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.